தேர்தல் விதிமுறைகள் அமல்ல வந்த இடத்திலிருந்து தொடர்ந்து முழுமையாக தேர்தல் விதிமுறைகளும் சரி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய அனைத்து கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு உண்டான தனி டீம்ஸ்கள் நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 116க்கும் மேற்பட்ட ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் 90 SST ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் உள்ளிட்ட டீம்கள் ஃபீல்டில் இருக்காங்க. தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஃபீல்டில் இருக்காங்க. குறிப்பிட்ட சில கான்ஸ்டுவன்சியில் கூட நம்ம கூடுதல் டீம்ஸ் கூட டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட முழுமையாக ஃபீல்டில் இருந்து வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் அது நம்ம கண்ட்ரோல் ரூம் இருக்கட்டும், சிவிஜியில் இருக்கட்டும், எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கு உடனுக்குடன் வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் ரூம் மூலமா முழுமையாக கண்காணிப்பட்டு வருகிறது. அதே மாதிரி நம்ம லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காக நம்ம மாவட்டத்தில் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம 79 லொகேஷன்ஸ்ல 182 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுல எல்லா இடத்துலயும் டிப்ளாய்மெண்ட், ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட், குறிப்பாக எங்கெங்கெல்லாம் நமக்கு சிஆர்பிஎஃப் தேவை இருக்கு, எங்கெங்கெல்லாம் நமக்கு அதர் ஸ்டேட் போலீஸ் தேவை இருக்கு, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளை பண்ணி அதுக்குண்டான டிப்ளாய்மெண்ட் கூட பிளான் கூட நம்ம தயார் பண்ணி இன்னைக்கு ஆல்ரெடி எல்லா லொகேஷன்ஸ் கூட அந்த டீம்கள் போயிருக்காங்க. அது இல்லாம நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தொடர்ந்து எல்லா காலகட்டத்தில் கூட அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமா கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட்டுக்கு தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தி தேர்தலுடைய விதிமுறைகள் சரி மற்றும் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு உண்டான அனைத்து வழிகாட்டுகள் பின்பற்ற வேண்டும் உண்டான அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். முழுமையாக எல்லா பணிகள் நம்ம கண்காணித்து வருகிறோம். நம்ம வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் சரி, எந்த ஒரு கிரீவன்ஸ் வந்தாலும் சரி உடனுக்குடன் அட்டெண்ட் பண்றதுக்கு கூடுதல் டீம்ஸ் கூட நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம். எல்லா கான்ஸ்டுவன்சி கூட இது பண்ணியிருக்கோம். நார்த் கான்ஸ்டுவன்சிக்கு சரி, சவுத் கான்ஸ்டுவன்சி சரி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட சிங்கானல்லூர், சூலூர் எல்லா கான்ஸ்டுவன்சியில் கூட கூடுதலாக டீம்ஸ்களை நம்ம கடந்த ஒரு வாரத்திலிருந்து ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் வருது உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கு இது வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கு நம்ம அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர் சரி, காவல்துறை கமிஷனர் எல்லாரும் மூலமா உடனுக்குடன் விசாரணை பண்ணிட்டு நடவடிக்கை உண்டான எல்லாம் இது பண்ணிருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம CSR ஃபைல் பண்றது, FIR ஃபைல் பண்றது உண்டான என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க சார்? கோவை மாவட்டத்தில் வெளி மாவட்ட ஆளுகள் எத்தனை பேர் தங்கி இருக்கிறாங்க, எங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத குறித்த டீடைல் உங்ககிட்ட என்ன இருக்கு? இல்ல, ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் 48 hours டு தி க்ளோஸ் ஆஃப் போல் அதுக்கு சில SOP இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அதன் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை இருக்கு, பீப்பிள் ஸ்டேயிங் ஃப்ரம் அவுட் சைட் தி கான்ஸ்டுவன்சி யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நேற்று எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம CAPF டீம் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் டீம், அதர் ஸ்டேட் போலீஸ் டீம் எல்லாமே எல்லா இடங்களையும் ஆய்வு செஞ்சு காவல்துறை மூலமா சரி, நம்ம ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் உள்ளிட்ட அனைத்து டீம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டு எல்லா ஏரியாஸுக்கு விசிட் பண்ணிட்டு இதுக்குண்டான நடவடிக்கை நம்ம 48 hours உண்டான SOP நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இல்ல, நேத்திக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நம்ம FIR ஃபைல் பண்ணிருக்கோம், எத்தனை சீஜர்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபிளைங் ஸ்குவாட் மூலமா சரி, SST மூலமா எத்தனை சீஜர்ஸ் பண்ணிருக்கோம் விரிவான பிரஸ் ரிலீஸ் நேத்திக்கு கொடுத்திருக்கோம். தொடர்ந்து நம்ம அது கண்காணிட்டு வந்துட்டு இருக்கோம். டீம்ஸ் எல்லாமே ஃபீல்டில் இருக்காங்க. முழுமையாக நம்ம கண்ட்ரோல் ரூம் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 30 கோடி ரூபாய் பிடிச்சு கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. அத பத்தி என்ன சார்? வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் நமக்கு கால்ஸ் வருது, கம்ப்ளைண்ட்ஸ் வருது, டோல் ஃப்ரீ நம்பருக்கு எல்லாத்துக்கும் உடனே டீம் போறாங்க, ரீச் ஆகிட்டு என்ன அந்த இடத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கு உடனே ரிப்போர்ட் பண்றாங்க. அது கூட நடவடிக்கை ரிப்போர்ட் இல்ல, FIR டீடைல்ஸ் நம்ம கான்ஸ்டுவன்சி வைஸ் இருக்கு. நேத்து கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம், டீடைலா கொடுத்திருக்கோம். அது கான்ஸ்டுவன்சி வைஸ் எவ்வளவு இருக்கு நம்ம டீடைலா பிடிச்சாங்களா இல்லையா சார்? 30 கோடி ரூபாய் இன்னைக்கு பிடிச்சாங்க. வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு வருகின்ற கண்ட்ரோல் ரூமுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ், CVGல வருகிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் உடனுக்குடன் போயிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது இது உடனுக்குடன் FST சீசர் இருந்தா சீசர் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, FIR லான்ச் பண்றாங்க. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
எல்என்டோ ரிலேட்டட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம நேத்திக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு விதத்திலும் பாதிப்பு ஆகாமல் வந்து நம்ம போலீஸ் அது குறிப்பாக வந்து சிஆர்பிஎஃப் சரி அதர் ஸ்டேட் போலீஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிட்டி லிமிட்லும் சரி டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ல வந்து அதுக்கான விரிவான பிளான் டிப்ளாய்மெண்ட் பிளான் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இல்லாமல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். எல்லா வந்து டீம்ஸ் எக்ஸ்ட்ரா டீம்ஸ் இருக்காங்க. 20 டீம்ஸ் பிளஸ் வந்து ஃபீல்ட்ல இருக்காங்க. வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கூடுதல் டீம்ஸ் கூட நம்ம டிப்ளாய் பண்ணி கண்காணிச்சு டீடைல்ஸ் நேத்து கொடுத்திருக்கோம். பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். டீடைல் கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் கொடுக்க சொல்றேன். என்னென்ன வந்து இது வந்திருக்கு அப்படி சொல்றேன். தேங்க்யூ.